தோழர் ரஹ்மானி இனிய வணக்கங்கள். இன்றைய வாழ்வியல் சிந்தனை, நம்ம வாழ்க்கையில் நாம் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோட, மிகப்பெரிய ஒரு கனவோட, ஒரு இலக்கோட நம்ம பயணிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு உடல்நலக்குறைவாகவோ, ஒரு மன கஷ்டமோ, அதாவது பணம் சம்பந்தமாகவோ, அல்லது நமது நண்பர்கள், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் யார் மூலியமாக நமக்கு நிறைய சோதனைகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகள் நமக்கு வரலாம். அப்படி வரும்பொழுது நாம் எப்பொழுதுமே சரி மனம் தளராமல் மன உறுதியோடு நாம் இருக்கணும். ஏன்னா நாம் மிகப்பெரிய ஒரு இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான இடையூறுகள் நம்ம வாழ்க்கையில் நிறையா வரும். அப்படி அந்த இடையூறுகள் வரும் பொழுது நாம் எப்பொழுதுமே சரி அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல், அதாவது அந்த இடையூறுகளுக்கெல்லாம் நாம் கவனம் செலுத்தாமல் நாம் நம்மளுடைய இலக்கை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கடந்து போகும் பொழுது நம்மளால் அந்த இலக்கை எளிதில் அடைய முடியும். அதை விட்டுட்டு நாம் தேவையில்லாத காரணத்துக்காகவும், தேவையில்லாத மன உளைச்சல், மன கஷ்டத்துக்கு, மன வேதனைக்கு, எல்லாத்துக்கும் நம்ம ஒவ்வொன்றும் நினச்சி நம்ம மன வருத்தம் அந்த ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நாம் முன்னேறவே முடியாது. நம்மளை அங்கனையே போட்டு அமுத்திட்டே இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனை யாருக்கு இல்லை, யாருக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அனைவருக்குமே இருக்குது. அதை நம்ம கடந்து வரணும். அப்போ தான் அந்த கடந்து வரணும் தைரியமும் மன வலிமையும் நமக்கு வேணும். அதாவது உங்களுக்கு தான் கஷ்டம் இருக்குது, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் சோகத்தில் இருக்கேன், எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்போயே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு நடந்து கூட உங்களுக்கு அருகில் இருக்குல்ல, உங்களுக்கு பக்கத்தில் அருகில் இருக்கிற மருத்துவமனைக்குள்ளே போய் பாருங்கள். அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் உடல்நல குறைவால் சாப்பிட முடியாமல், சரியாக யூரின் போக முடியாமல், சிறுநீர் கழிக்க முடியாமல், எவ்வளவு பிரச்சனையோடு நடக்க முடியாமல், எவ்வளவோ ஒரு நோய்களோட அந்த மருத்துவமனையில் படுத்து கிடப்பாங்க. அப்போ போய் பாருங்கள். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வலி நீங்கள் படுறீங்களா இல்லை அவங்க படுறாங்களான்ட்டு அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வெளியே வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு தான் நீங்கள் வெளியே வருவீங்க. அதனால தான் எப்போவுமே சரி அந்த மருத்துவமனைக்கு போகிறதோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம ஏன் போகணும் அப்படின்னா, நம்மளை விட இன்னும் எவ்வளவோ பேர் உடல்நலம் குன்றி கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது உனக்கு அதில் ஒரு தென்பு வரும். நம்ம முன்னேறணும், நாம் மிகப்பெரிய ஒரு இலக்குக்கு போகணும், நம்ம இலக்கு அடையணும். இதே மாதிரி அந்த நோயுற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஏழை மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் துளிர்விடும். எப்பொழுதுமே சரி இந்த ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறது, இந்த விளையாடுறது, அரட்டை அடிக்கிறது, இது மாதிரியான சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றின உண்டான சிந்தனை நமக்கு வராது. என்னால் என் பொழப்பே இப்படி இருக்குது, நான் எங்களை அடுத்தவங்க பொழப்பு அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் உன்னோட எண்ணங்கள், அந்த எண்ண ஓட்டங்கள் குறுகிய வட்டமாகவே இருக்குது. உன்னோட எண்ணத்தையும் உன்னோடைய சிந்தனையும் நீ ஒரு பெரிய வட்டமாக, ஒரு குறுகிய வட்டம் இல்லாமல் மிகப்பெரிய இலக்காக வச்சு நீ பார்க்கும் பொழுது உன்னால் ஒரு மிகப்பெரிய இலக்கை அடைய முடியும். அதுக்கு அது துணையாக இருக்கும், உனக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்ட்டு உங்களை நீங்களே தாழ்த்திக்காமல், தாழ்வு மனப்பான்மைக்கு போகாமல், ஒரு சிந்தனையோட, தெளிவான சிந்தனையோட, நல்ல எண்ணத்தோட, மிகப்பெரிய ஒரு இலக்கோட உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நகர்த்தி கொண்டு போகும் பொழுது நீங்கள் நினைக்க முடியாத, நினச்சி கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய வெற்றியை இந்த யூனிவர்ஸ், இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக நீ எதை நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆகிறாய். ஆமாம், நீ நினைப்பீங்க நான் இது நினைக்கிறேன் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நீ 100% நீ உறுதியாக நம்பினா அது நடக்கும். எந்த ஒரு விஷயமே நம்ம 100% நம்புறதே கிடையாது. 100% நம்புறதே கிடையாது. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பொழுது நடக்காதான் நடக்கும். அதனால் எப்போவுமே சரி உங்களை சுற்றி எப்போவுமே நல்ல நண்பர்கள், அதாவது பாசிட்டிவ் வைப் உள்ள மனிதர்களை வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களை சுற்றி நடக்கிற எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கும். நெகட்டிவாக திங்கிங் பண்ணுறவன், நெகட்டிவாக பேசுகிறவன், இந்த மாதிரி ஆளுகளை கூட மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், சேராதீங்க. நல்ல எண்ணத்தோடையும் நல்ல சிந்தனையும் இருக்க மனிதர்களுடன் பழகுங்க. நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க, நல்ல உணவுகளை உண்ணுங்க, நல்ல உடல் ஆரோக்கியமாக இருங்க. நல்ல தெளிவான சிந்தனையும் தெளிவான எண்ணத்துடனும் உங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு போங்க. நீங்கள் நினச்சி பார்க்க கூட முடியாத அளவுக்கு உங்களால் உயர முடியும். எத்தனை பெரியது இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானிகள் பிறந்த தரை, நீ அவர்களை மிஞ்சிட என்ன தடை? எதுவுமே தடையில்லை. நீ மட்டும்தான் உனக்குள்ளே அந்த தடையை ஏற்படுத்தியிருக்கிற. அந்த தடையை தகர தெரிஞ்சுட்டு நீ உன்னை நோக்கி நீ ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணு. இந்த உலகம் ஒன்றை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீ என்னைக்கு ஒன்றை விட்டுட்டு இந்த உலகத்தை நீ ஃபோக்கஸ் பண்ணுறியோ, நீ உன்னோட லட்சியம், கனவு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். எப்பவுமே சரி ஒன்றை நீ ஃபோக்கஸ் பண்ணு. தன்னை அறிதலில் இன்பம் இருக்குது பார்த்தியா, ஜெயகாந்தன் ஐயா சொல்லுவாங்க, தன்னை அறிதலில் இருக்கு பாரு ஒரு இன்பம் அப்படின்ட்டு. அந்த லைன் அவ்வளோ அருமையாக இருக்கும்.
உங்களை நீங்கள் அறிங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் யாருங்கிறத வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டுங்க, உதவி செய்யுங்க. அந்த எண்ணம், அந்த உதவி செய்யணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த முயற்சி உடையறவன்ட்ட தான் இருக்குமா. அதனால் எப்பொழுதுமே சரி, சோர்ந்து போகாதீங்க, சோம்பலில் தூங்காதீங்க, யாரையுமே வந்து வெறுக்காதீங்க, யாரையுமே ஒதுக்காதீங்க. ரொம்ப ஒரு இயல்பான ஒரு சாதாரண மனிதனாக வந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகமே வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். அதனால் அந்த போட்டி, பொறாமை, கெட்ட எண்ணம், தீய எண்ணங்கள்லாம் ஒழிச்சிட்டு ஒரு நல்ல, ஒரு அழகான, ஒரு தெளிவான எண்ணத்தோட, நல்ல குணத்தோட உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் தொடருங்க. நல்ல முயற்சி எடுங்க, நல்ல பாசிட்டிவாக இருங்க, மக்களுக்கு உதவணுங்கிற எண்ணத்தோடு இருங்க. இந்த உலகமே உங்களுக்கு காலடியில் வந்து கிடைக்கும். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அன்புடன்.